வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ. இன்று எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் எழுதிய ராட்சசர்களை கேட்கறதுக்கு முன்னாடி எழுத்தாளரை பற்றி சில வரிகள். இவங்க 60களோட பிற்பகுதியில் எழுத தொடங்கினவங்க. 1968 தான் இவங்களுடைய முதல் சிறுகதையான அவர்கள் பேசட்டும் கல்கி இதழில் வெளியாச்சு. அதை தொடர்ந்து தமிழகத்தின் முன்னணி பத்திரிகைகளில் நிறைய கதைகள் எழுதியிருக்கிறாங்க. 150க்கு மேற்பட்ட சிறுகதைகள், 36 நாவல்கள், 48 குறுநாவல்கள், 6 பயண நாவல்கள், குழந்தைகளுக்கான பேசும் புத்தகம் உட்பட ஏராளமான புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. பாரதிய பாஷா விருது, பிரேம்சந்த் ராஷ்டிரிய சாகித்ய சம்மன் விருது, ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் விருது, இப்படி ஏராளமான விருதுகளும் பெற்றிருக்காங்க. இவங்களோட கதைகள் திரைப்படங்களாகவும் தொலைக்காட்சி தொடர்களாகவும் வெளிவந்திருக்கு. சரி, நம்ம இப்போ ராட்சசர்களுக்குள்ளே போகலாம். அத்தை ஊஞ்சலில் ஒரு காலம் அடித்து இன்னொரு காலம் தொங்க விட்டபடி உட்காந்துருந்தாங்க. கைத்தறி புடவை, வெள்ளை ரவிக்க, கழுத்தில் ருத்ராட்ச மாலை, நெற்றியில் விபூதி கீற்று, அழுந்த வாரி கோடாலி முடிச்சா முடியப்பட்ட வெள்ளை தலைமுடியோட உட்காந்துருந்தாங்க. பார்வை மட்டும் வழக்கம் போல் பால்கனி வழியாக தெரிஞ்ச வெட்ட வெளியே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தது. அத்தே, நான் கமலி வந்திருக்கேன், என்னை பாருங்கோ. 2 நாள் முன்னாடி தான் அமெரிக்காவிலேருந்து வந்தேன். என்னோட அவரும் குழந்தையும் வந்திருக்கா. குழந்தைய பாருங்க அத்தை, எல்லாரும் இவன் உங்கள் ஜடையாக இருக்கிறதா சொல்கிறா. 4 வயசு லாவண்யாவை முன்னால் தள்ளி நிறுத்தினான். பாருங்க அத்தை அப்படின்னு சொன்ன உடனேயும் லாவண்யா திரும்பி அம்மாவை பார்க்குறான். உன்னோட பாட்டி தாண்டி, என்னோட அத்தை, என்னை வளர்த்தது இந்த பாட்டி தான். உன் வயசு இருக்கும்போது அத்தை மடியை விட்டு இறங்கவே மாட்டேன். எத்தனை அழகாக கதை சொல்லுவா தெரியுமோ. பாட்டி மடி மேலே உட்காந்துண்டு உனக்கும் கதை சொல்லு அப்படின்னு சொல்லி குழந்தைய முன்னால் தள்ளினான். புது மனுஷை பார்த்த கூச்சத்தில் லாவண்யா பின்னாடி நகர்ந்து அம்மா கிட்ட ஒட்டிக்கிட்டான். அத்தை மெல்ல பார்வையை திருப்பினாங்க. எந்த சலனமுமே இல்லை. வலது கையை தூக்கி குழந்தையோட தலைக்கு மேலே சில நொடிகள் வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வானத்தையே வெறிச்சு பார்க்க ஆரம்பித்தாங்க. அடி என் கண்ணே, என் முத்தே, என் பட்டே அப்படின்னு சொல்லி குழந்தைய வாரி அணைச்சிக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த கமலிக்கு லேசாக அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. அதே அதிர்ச்சியோட பக்கத்தில் நின்றுட்டு இருந்த பூரணி அக்காவை பார்த்து, என்ன பூரணி, அத்தை என்ன புரிஞ்சுட்டாளா இல்லையா? நான் யாருன்னு அத்தைக்கு தெரிஞ்சதோ இல்லையோ? புரிஞ்சுட்ட மாதிரி தாண்டி தோன்றது. குழந்தைக்கு தலைக்கு மேலே கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணாலே, இப்பெல்லாம் இப்படித்தான் இருக்கான், எதுவும் பேசுறதில்ல. சரி, டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு வேகமாக கேட்குறான். உடம்புக்கு ஒன்றுமில்லை, ஆரோக்கியமாக தான் இருக்கா. அவர் தனக்குள்ளேயே ஒரு லோகத்தை சிருஷ்டி பண்ணிண்டு அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கா. வயசாயிருச்சு, அவங்க போக்குக்கு விட்டுடுங்கன்னு டாக்டர் சொல்கிறாரு. தூங்கி எந்திரிச்சதும் கிட்ட இருந்து குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணி கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து ஊஞ்சலில் உட்கார வச்சுட்டா நாள் பூரா இங்கேயே இருப்பா. தட்டு சாப்பாட்டை போட்டு கையில் கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டுக்குவா. நடுவில் எழுப்பி பாத்ரூமுக்கும் அழைச்சிட்டு போவோம். முதுகு வலிச்சா ஊஞ்சலையே படுத்துப்பான். மற்றபடி பேச்சு எழுந்து நடக்கிறதுன்னு ஒன்றுமே கிடையாது. என்றைக்குமே அத்தை ரொம்ப பேச மாட்டாதான். ஆனால் 3 வருஷம் முன்னால் நான் வந்தப்போ இப்படி இல்லையே பூரணி. ஃபோனில் பேசினப்போ கூட நீ இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லலையே. உடம்புக்கு முடியலைன்னா சொல்லலாம், இதை போய் என்னான்னு சொல்கிறது. அத்தை இப்படி இருக்கிறது வருத்தமாக இருந்தாலும் கூட தொந்தரவு ஒன்றுமில்லை. அவள் பாட்டுக்கு ஏதாவது ஒரு லோகத்தில் இருந்துட்டு தான் இருக்கா. அவள் லோகத்தில். கேட்ட செய்தி வருத்தமாக இருந்துச்சு. கமலி அத்தையை நெருங்கி இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிட்டான். உங்களை பார்த்து பேசணும்னு ரொம்ப ஆசையாக வந்த அத்தை, இப்படி எதுவுமே பேச மாட்டேங்கிறேலே அப்படின்னு நான் தழுத்தழுக்க கட்டி பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். நிமிந்து பார்த்த உடனேயும் எட்டி அக்காவோட கையை பிடிச்சிக்கிட்டான். நீயும் அத்திம்பேரும் பெத்த தாய் மாதிரி கவனிச்சுக்கிறேலே. பார்த்துக்காம நம்ம 2 பேரையும் சின்ன வயசுலேருந்து கல்யாணம் ஆகி போகிற வரைக்கும் கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்தாலே அத்தை. அம்மா சின்ன வயசுலேயே போனதுக்கப்புறம் நம்மளை அத்தை தானே எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. இப்போது இவளுக்கு முடியாதப்போ நாம் தானே கவனிச்சுக்கணும். அது தானே நியாயம் கமலி அப்படின்னு பூரணி சொல்லி முடித்த உடனேயும் நான் எங்கேயோ இருக்கேன், என்னால் எந்த பிரயோஜனமே இல்லையே அப்படிங்கிறா கமலி. யார் பார்த்துண்டா என்ன கமலி, எனக்கு முடியறது உனக்கு முடியலை. உள்ளூரில் இருந்தால் நீயும் எனக்கு மேலே கவனிச்சுப்பேன். சரி வா, இப்படி வந்து உட்காரு. அமெரிக்காவிலேருந்து வந்தவ 1 மாதம் தங்கிட்டு போகக்கூடாதா? காலில் வெந்நீரை கொட்டிட்டு ஓடுறியே. 15 நாளில் திரும்பிடணும்னு நேற்று ஃபோனில் சொன்னப்பவே எனக்கு மனசே சரியில்லடி, ரொம்ப கஷ்டமாயிடுத்துடி. ஆமாம் பூரணி, ரகுவுக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. 2 வாரம் விட்டுட்டு வர்றதே பெரிய விஷயம். நாத்தனார் பிள்ளைக்கு கல்யாணம் விட முடியாது. அதுதான் எப்படியோ வந்தோம். அடுத்த வெள்ளிக்கிழமை கல்யாணம். அந்த ஞாயிற்றுக்கிழமையே கிளம்பிடணும். நானும் சேர்ந்துருக்கிற கம்பெனி புது கம்பெனி. 15 நாளைக்கு மேலே லீவு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். பூரணி எட்டி தங்கையோட தலைமுடிய வாஞ்சியோட கோதுனா.
கல்யாணத்துக்கு இன்னும் 8 நாள் இருக்கு. 4 நாள் என்னோட வந்திரு. லவிக்குட்டியோட சேர்ந்து இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். கமலி அக்காவை ஒரே கெஞ்சலா ஏறிட்டு பார்க்குறான். எனக்கும் ஆசையாதாக்கா இருக்கு. ஆனால் கஷ்டம் பூர்ணி. என் மாமியார் ஆத்துக்கு முருகர் குலதெய்வம். உனக்கு தான் தெரியுமே, போன வருஷம் ரகுவுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்தப்ப உடம்பு சரியில்லைன்னதும் அறுபடை வீட்டுக்கு வந்து தரிசனம் பண்ணுறோன்னு வேண்டிண்டேன். அதனால் நாளைக்கு ரகுவும் நானும் புறப்பட்டு 3 நாள் 6 கோயிலுக்கு கார்லேயே போயிட்டுலான்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கோம். வெயிலில் குழந்தைய அலக்களிக்க வேணாம்னு அவளை இங்கே மாமியார் ஆற்றுல விட்டுண்டு போகிறோம். தப்பா எடுத்துக்காதடி. குழந்தைய எங்காத்துல விட்டுண்டு போயே, அவளையாவது 3 நாள் நான் வச்சு பார்த்துக்கிறேன்டி. கமலி எட்டி அக்காவை அணைச்சிக்கிட்டா. தப்பா எடுத்துக்காதே பூர்ணி. என் மாமியார் வருஷம் 6 மாதம் வந்து எங்களோட இருந்துட்டு வந்ததுனால லவிக்கு அவர்கிட்ட ரொம்ப ஒட்டுதல். நாங்கள் இல்லாட்டா அவரோட சந்தோஷமாக இருப்பான். அதோட மாமியார் ஆற்றுல பீகாரி பையன் ஒருத்தன் வீட்டோட தங்கி சமைக்கிறான். கார் டிரைவர் வசதியும் இருக்குது. மாமியாரோட அண்ணன் பேர அசோக் அவள் ஆற்றுல தங்கி காலேஜ் படிக்கிறான். நாங்கள் எல்லாம் லவிய நாளுக்கு ஒரு இடமா கூட்டிகிட்டு போய் ஜாலியாக இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறப்ப லவிய எங்கள் அக்கா ஆற்றுல விடுறேன்னு சொன்னால் நன்னா இருக்காதுடி, புரிஞ்சுக்கோடி. அதெல்லாம் சரிதான். ஆனால் நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னால் 2 நாளாவது என் கூட வந்திருக்கணும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, சரி எழுந்து வா, உள்ளே போய் டிஃபன் சாப்பிட்லாம். வேத மாமி அத்தைக்கு டிஃபன் கொடுத்து கவனிச்சுப்பா அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் உள்ளே எழுந்து போகிறாங்க. அவளுக்கு அப்போது என்ன வயசு? 4 வயசு இருக்குமா? இருக்கலாம். அப்பா வக்கீலாக இருந்ததுனால வர்றதும் போகிறதுமா வீடு எப்போவுமே கலகலப்பாக இருக்கும். அத்தனை வேலைகளுக்குமே தனித்தனியாக ஆட்கள் வேறு இருந்தாங்க. சமையல் வேலைகளை கவனிக்க முருகன் அப்படின்னு ஒருத்தன், வயசு 30-35 இருக்கும், விடவிடன்னு செவப்பா எண்ணெய் வச்சு தலையை வாரி கருப்பு கிராப்போட சிரிச்ச முகமாக வளைய வருவான். பிரமாதமாக சமைப்பா அப்படிங்கிறதோட இதமாக பழகுவான். அப்படிங்கிற ரீதியிலையும் எல்லாத்துக்கும் அவனை பிடிக்கும். ஒரு நாள் ராத்திரி வெளியே மழை கொட்டின்னு இருந்தப்போ வீட்டில் மின்சாரம் போயிடுச்சு. அன்னைக்கு அறையில் மெழுகுவத்தி வெளிச்சம். அவளுக்கு தூக்கம் வந்துருச்சு. கதை சொல்லுன்னு அம்மா கிட்ட பிடிவாதம் பண்ணப்போ நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு முருக அவளை தூக்கிட்டு போய் படுக்க வச்சான். முகம் தெரியாத இருட்டு. அவள் இது நாள் வரைக்கும் கேட்காத கதையை முழுசும் சொல்லி முடிச்சு கவனத்தை ஈர்த்தான். மெதுவாக அவளை எங்கெங்கேயோ தொட செஞ்சான். கதையோட சுவாரஸ்யத்தில் அவளும் எதையும் பொருட்படுத்தாமல் இருந்தா. திடீர்னு கையில் இளஞ்சிவிட்டோட வளவளப்பாக குப்புன்னு நாத்தம். கையை உதறதுக்கும் கதை முடியறதுக்கும் சரியாக இருந்துச்சு. முருகன் தன்னோட வேட்டியில் அவள் கையை தொடச்சி விட்டான். யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் இருந்தா நாளைக்கு இன்னும் பெரிய கதையாக சொல்லுவேன் அப்படின்னு சொன்னான் அடிக்குறல்ல. அடுத்த நாள் பல் தேய்க்கும் போதும் சாப்பிடும் போதும் அந்த நாத்தை கையிலிருந்து வீசுகிற மாதிரி அவளுக்கு தோணுச்சு. நல்ல வேளையா அடுத்த நாள்லேருந்து என்ன காரணத்தினாலோ அம்மா மறுபடியும் அவங்கிட்ட படுக்க விடலை. எதுவுமே புரியாத அந்த வயசில் அவளுக்கு முருகன்கிட்ட இருந்து தள்ளி இருந்தது நிம்மதியாக இருந்துச்சு. நடந்ததை அதோட முழுமையாக மறந்தே போயிட்டான். அவளுக்கு 7 வயசு இருக்கும். பள்ளிக்கூடம் தினமும் காரில் தான் போயிட்டு வருவா. அம்மா கூட வந்து கொண்டு வந்து விட்டுட்டு வருவா. ஒரு நாள் அம்மாவுக்கு நல்ல ஜுரம். பள்ளிக்கூடத்துக்கு போய் கூட்டிகிட்டு வரல. காரை எடுத்துகிட்டு டிரைவர் மட்டும் வந்திருந்தான். பீச்சுக்கு போகலாமா பாப்பா அப்படின்னு கேட்டுட்டு பீச்சுக்கு வண்டியை செலுத்தினான். தண்ணீரில் குதிச்சு ஆட்டம் போடுறதுனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்பாவுக்கு பிடிக்காது. ஜுரம் வந்துடும் வேணாம் அப்படின்னு சொல்லுவார். அன்னைக்கு அவள் அப்படி தண்ணீரில் நனைய விளையாடினான். லேசாக இருட்டிட்டு வர்றப்ப ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி அவகிட்ட தந்து சாப்பிட சொல்லி காரை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நிறுத்தினான். இங்கே ரொம்ப ஈரமாக இருக்கே, அங்கே ரொம்ப நனைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி கண்ட இடத்துலலாம் தொட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னவகிட்ட சமத்தா இருந்தா யாருக்கும் தெரியாமல் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போவேன், ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ செஞ்சா. ரொம்ப வலிச்சுது. திடீர்னு இளஞ்சூட்டில் வளவளப்பான குப்புன்னு அதே நாத்தம். அவள் அழ ஆரம்பிச்சிட்டான். யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, சொன்னீன்னா அப்பாளை பீச்சுக்கு கூட்டிகிட்டு வரமாட்டேன் அப்படின்னு மிரட்டினான். அன்னைக்கு ராத்திரி அவளுக்கு சரியான காய்ச்சல் வந்துருச்சு. டிரைவர் அதிக பிரசங்கத்தனமாக யார்கிட்டையும் சொல்லாமல் அவளை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனதோட தண்ணீர்லேயும் ஆட விட்டது தான் காரணம்னு நினச்சா அப்பா. பாப்பா தாங்க தொந்தரவு பண்ணி போக சொன்னான்னு அவங்க அம்மா சொன்னதை கூட காதில் வாங்காமல் அவனை வேலையை விட்டு நிறுத்திட்டார். அவளுக்கு 8 வயசு. பள்ளிக்கூட விடுமுறை. வழக்கத்துக்கு மாறாக வீடு ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருந்துச்சு. இருந்த 1-2 பெரியவங்களும் உணவு சாப்பிட்ட பின்னாடி தூங்க போயிட்டாங்க. அவளுக்கு போர் அடிச்சுது. ஊஞ்சலில் தனியாக உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கும்போது குரு வந்தான். அப்பாவுக்கு உறவுக்கார பையன், டிகிரி முடிச்சிருந்தான். அந்த வீட்லேயே தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன். ஆஃபீஸ் இல்லையா மாமா அப்படின்னப்போ, தலைவலி லீவு சொல்லிட்டு வந்துட்டேன். எங்கே ஆற்றுல ஒருத்தரையும் காணோம் அப்படின்னு கேட்டா. அப்பாவும் அம்மாவும் காஞ்சிபுரத்தில் துக்கம் கேட்க போயிருக்கா, சித்தி மாமி உள்ள தூங்குறா அப்படின்னு பதில் சொன்னான். ஊஞ்சலோட ஆட்டத்தை நிறுத்தாமலேயே கண்களை இடுக்கிட்டு யோசிச்சவன் சட்டுன்னு நிமிர்ந்தா. வெளிநாட்டு கியூடெக்ஸ் வாங்கி வச்சிருக்க, வரையா, கை கால் நகத்துக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு சொன்னான். நகைப்பூச்சி ஆசையில் அவளும் குருவுக்கு பின்னாடியே போனான். மாடியில்
தன்னோட படுக்கை இறக்கி கூட்டிட்டு போனவ கதவை சாத்தினா. சத்தம் போடாமல் இருந்தீனா போட்டு விடுவேன் அப்படின்னா. அலமாரியிலேருந்து பாலிஷை எடுத்து, எத்தனை நாளா இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் விரல்களுக்கெல்லாம் பூசி விட்டா. கை காலை அசைக்காம அப்படியே படுத்துக்கோ, இல்லாட்டா ஈஷிக்கும் அப்படின்னு சொன்னான். ஒரு கையால் அவளை அழுத்த பிடிச்சிக்கிட்டு என்னென்னவோ செய்ய முற்பட்டான். நான் போகிறேன் அப்படின்னு அவனை கெஞ்சி கூட முரண்டு பண்ணினா கழுத்து நெரிச்சிடுவேன் அப்படின்னு அவன் கத்துனான். அதோடு நிற்காம, பெரியவகிட்ட ஏதாவது சொன்னேன்னா மாமா உன் பொண்ணு தான் மோசமானவன், நான் குளிக்கிறச்சே ட்ரெஸ் பண்ணிக்கிறச்சே வந்து எட்டி பார்க்குறான்னு சொல்லிடுவேன், அப்புறம் உன் பாடு கஷ்டம்தான் அப்படின்னு பயமுறுத்தினான். ரொம்ப வலிச்சுது, பீறிக்கிட்டு அழுக வந்துச்சு, பயமாக இருந்துச்சு, திடுதிப்புன்னு அந்த இளஞ்சூட்டு வளவளப்பு குப்புன்னு அதே நாத்தம். என்னை விட்டுடுன்னு அழுதபடியே வேகமாக வெளியில் ஓடினான். அதுக்கப்புறம் பல இரவுகள் தூக்கத்திலிருந்து விழிப்பு வந்துடும். அந்த இளஞ்சூட்டு வளவளப்பு நாத்தமும் உடம்பு பூராவும் பரவிட்ட மாதிரி தோணும். வயிற்ற கொமட்டிக்கிட்டு வரும், அழுக வரும், ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும். யார்கிட்டையும் எதுவும் சொல்ல தெரியாமல் தலகாணியால் முகத்தை பதிச்சுக்கிட்டு சத்தம் இல்லாமல் அழுவான். அவளுக்கு வயசு 18, திருமணமாகி அன்னைக்கு முதலிரவு. மாலையிலிருந்தே விவரிக்க இயலாத சங்கடம். அறைக்குள்ள பால் சோம்போட நுழைஞ்சப்ப கையெல்லாம் நடுங்குச்சு, உள்ளங்கையெல்லாம் வியர்த்துச்சு. எதையுமே கவனிக்காம அவளோட கணவன் முரட்டுத்தனமாக அவளை இழுத்து முத்தமிட்டு உதட்ட கடிச்சப்போ உதட்டில் ரத்தம் வந்தது, மூச்சை அடைச்சிது. அவளை ஆக்கிரமிச்சு என்னென்னவோ செய்ய முற்பட்டான். அதே இளஞ்சூட்டு வளவளப்பு, அதே நாத்தம் நெஞ்சில் அரைஞ்சுது. என்ன செய்யறோம்னே புரியாமல கத்த ஆரம்பிச்சான். மயக்கம் அடைஞ்சு மரக்கட்ட மாதிரி விழுந்துட்டான். அன்னைக்கு மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வந்த நாள்லேயும் அதே அவலம் தொடர்ந்துச்சு. 1 மாதம் போகிறதுக்குள்ள அப்பாவுக்கு ஆள் அனுப்பி, உங்கள் பொண்ணு பைத்தியம், வியாதிக்காரி, இப்படிப்பட்டவளை எங்கள் தலையில் கட்டி விட்டுட்டேலே, இவ இனிமே இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி பிறந்த வீட்டுக்கே அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அன்னையிலிருந்து அப்பா அம்மா தான் அவளுக்கு உலகம். அவங்களுக்கு பிறகு அண்ணா, அவன் குடும்பம். அத்தை நான் கிளம்புறேன், 4 நாள் கழித்து வந்து உங்கள் கூடவே 1 நாள் முழுசு இருப்பேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அத்தையை அணைச்சிக்கிட்டா. பக்கத்தில் நின்றுட்டு இருந்த பூரணி, குழந்தைய எங்காத்துல விட்டுட்டு போனால் கேட்க மாட்டேன்றேன் அப்படின்னு மறுபடியும் சொன்னான். அதான் சொன்னனே பூரணி, மாமியார் ஆத்துல சமயக்கார, டிரைவர், அசோக் எல்லாரும் இருக்கா. அவள் லவியை வச்சுக்க ஆசைப்படுறாளே, அவள் நன்னா பார்த்துப்பா, கவலைப்படாதே. ஊருக்கு போயிட்டு வந்து இங்கே உன்னோட கண்டிப்பாக 1 நாள் தங்குறேன், இப்போ கிளம்பட்டா அப்படின்னு சொல்கிறா கமலி. திரும்பி நடந்தவளோட கையை அத்தை சட்டுன்னு எட்டி பதட்டத்தோட கெட்டியாக பிடிக்கிறான். வானாண்டி வானா, எல்லாம் ராட்சசா, குழந்தைகளை பிச்சு பிச்சு போட்டுடுவா, அவள் வாழ்க்கையை நாசமாயிடும்டி அப்படின்னு சின்ன குரல்ல ஆனால் தெளிவாக சொன்னாங்க அத்தை. பெரும் வலியை கொடுத்துட்டு இந்த கதை முடிஞ்சிருக்கு.